உப்புக்கல் சேனலுக்காக நான் உங்கள் சித்தரசன். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டி மாவட்டம் கூடலூர் வட்டம். இந்த கூடலூருங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னா கேரளா, தமிழ்நாடு, இந்த 3 ஸ்டேட்டோட ஒரு புள்ளி. இந்த 3 ஸ்டேட்டும் ஒரு பக்கம், இந்த பக்கம் 100 கிலோமீட்டர், இந்த பக்கம் 100 கிலோமீட்டர், இந்த பக்கம் கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு மைய பகுதியில் உள்ள மக்கள்லாம் கூடுற இடம்னால தான் கூடலூர்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த கூடலூரில் நீங்கள் பார்க்க போகிறது இது பார்த்தீங்கன்னா தேயிலை. இந்த தேயிலையிலேருந்து தான் டீ தூள் தயாரிக்கிறாங்க. இந்த தேயிலைங்கிறது இருக்கு, இந்த கொழுந்து இருக்குது பாருங்கள், இந்த கொழுந்து தான் பறித்து இதை நல்லா உலர்த்துறாங்க. உலர்த்தி பதப்படுத்தி இதை அரைச்சி தான் டீ தூள் தயார் பண்ணுறாங்க. ஊட்டி மாவட்டம் முழுசும் தயார் பண்ணுற டீ தூளுக்கு பயன்படுற தேயிலைங்கிறது இதுதான். இதில் தான் டீ தூள் தயார் பண்ணுறாங்க. இப்போ அடுத்ததில் வேறு என்னென்ன பயிர் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். அப்படியே வாங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்து பலாமரம். பிஞ்சு நிறையா விட்டுருக்கு. இப்போ தான் பிஞ்சு சீசன், பிஞ்சு நிறையா விட்டுருக்கு. இன்னது எப்படி ஒரு அறுவடைக்கு வர்றது ஒரு 2 மாதம் ஆகும். அதான் கரெக்டாக சித்திரை மாதங்கிறப்ப இது வந்து நல்ல சைஸ்க்கு அறுவடைக்கு வரும். வேறு பயிர் என்ன பயிரிட்டுருக்கான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம காப்பித்தூள் தயார் பண்ணுறதுங்கிறது இதுதான் காப்பி மரம். இந்த காப்பி மரத்தில் இப்படி இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, இதுதான் காப்பி மரம். இந்த காப்பி மரத்தில் இந்த பக்கம் அப்படி வாங்க, இதுதான் காப்பி தூள் தயார் பண்ணுற காப்பி கொட்டை. இதை நல்லா இந்த தோலை நீக்கிடுறாங்க. இப்படி நீக்கிட்டு உள்ளே இருக்கிற இந்த கொட்டை வந்து சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே விழுந்துருச்சு. எனக்கு காட்டுறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதுதான் காப்பி கொட்டை. இந்த கொட்டையை எடுத்து வறுத்து தான் காப்பி தூள் தயார் பண்ணுறாங்க. இதிலிருந்து தான் காப்பி தூள் தயார் பண்ணுற காப்பி கொட்டைங்கிறது தான். இதுதான் காப்பி மரம். வாங்க அடுத்து வேறு என்ன பயிரிட்டுருக்காங்க பார்ப்போம். திருமண பக்கம்லாம் நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. இது ஒரு சுகமான ஒரு அனுபவம் தான். மலைவாசத்துடைய மக்களுக்கு இது ஒரு சுகமான அனுபவம் தான், சொர்க்கம் தான் சொல்லணும். இது வந்து சவுக்கம், இங்கே உள்ள மலை சவுக்குன்னு சொல்கிறாங்க. இதில் தான் வந்து மிளகு கேத்துறது தான். இதுதான் மிளகு பொடி. இந்த மிளகு கொடி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக பிடிச்சிருக்கு, நல்லா ஆடிச்சு மாதிரி நல்லா பிடிச்சி நல்லா படர்ந்துருக்கு. இதில் தான் எப்படி இந்த பக்கம் வாங்க, இந்த மிளகு காயை காட்டுங்க. இப்படியே கொஞ்சம் வாங்க, இந்த பக்கம் பக்கத்தில் வாங்க, இப்படி வாங்க, கீழே பார்த்து வாங்க, இப்படி இந்த பக்கம் பக்கத்தில் வாங்க, கீழே பார்த்து வாங்க. இதுதான் காய் மிளகுங்கிறது. இப்போ வந்து காயாக இருக்குது. இது வந்து நல்லா பெருசாக முத்தி காஞ்சிச்சுன்னா இதுதான் மிளகு. இதுதான் வந்து மலைவாசத்தில் முக்கியமாக விளையிற மிளகு. இது கீழே பெரும்பாலும் விளையாது, மலைகளில் மட்டும்தான் விளையும். வாங்க அப்படியே வேறு என்ன பயிரிட்டுருக்கான்னு பார்ப்போம். இது கூடலூர் மட்டும் இல்லைங்க, ஊட்டி கம்ப்ளீட்டாகவே வந்து என்னுடைய மலைப்பயிர்கள்ங்கிறது தான். மலைப்பயிர்களில் முக்கியமானது இந்த தேயிலை தான் ஃபஸ்ட்டு, அடுத்து மிளகு. இந்த இடங்களை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்குன்னு. இந்த இடத்துடைய ஓனர், அவர் பேர் மிஸ்டர் கனிகாந்த். அவரையும் கடைசியாக வந்து பார்த்து இதை எப்படி பயிர் பண்ணுறீங்க, இதனுடைய விவசாய முறைகள் என்னது, எப்படி வந்து மகசூல் பண்ணுறீங்க, எப்படி விற்பனை பண்ணுறீங்கிறதையும் நம்ம கடைசியாக அதையும் கேட்போம். வாங்க அப்படி போகலாம். இது பார்த்தீங்கன்னா பாக்கு மரம். சேர்த்து வந்து பாக்கு மரம் நட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து பயிர் பண்ணுறதுக்காக பாக்கு மரம் நட்டுருக்காங்க.
இது என்ன மகசூலுக்கு வர்றதுக்கு எப்படி ஒரு 6 வருஷமாச்சும் ஆகும். 6 வருஷம் ஆகும். இந்த இந்த இடத்தோட ஓனர் மிஸ்டர் கனிகாந்த் வந்து இப்போ பார்க்க வந்திருக்கேன். ஐயா வணக்கம். இப்போ இந்த இடம் வந்து இந்த எஸ்டேட் உங்களுக்கு தான் இல்லைங்களா? அப்படிங்களா? சரி, இது எத்தனை ஏக்கர் வருங்க? இது பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஏக்கர் வரும். சரி சரிங்க. இதில் என்னென்ன பயிரிட்டு இருக்கீங்க இப்போ? இங்கே பார்த்தீங்கன்னா பயிர் பார்த்தீங்கன்னா இப்போ டீ தான் அதிக. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்தில் டீ தான் உற்பத்தி ஆகுது. அதுபோக பார்த்தீங்கன்னா குருமிளகு, காப்பி, அப்புறம் சீசன் மாம்பழம், பலாப்பழம், இந்த மாதிரி, அப்புறம் பட்டர் ஃப்ரூட். இது வந்து இப்போ உங்களுக்கு எப்படி ஆள் வச்சு பறிக்கிறீங்க? இது என்ன கிலோ விலை போடுறீங்க? உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது இதில்? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நீலகிரி மாவட்டத்தில் நலிவடைஞ்சிட்டு வருது ரொம்ப. இது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய விலையும் இங்கே கொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கொடுக்கக்கூடிய சம்பளமும் பற்றாக்குறையாக இருக்குது. அது கொடுக்கக்கூடிய விலைக்கும் அவங்க கொடுக்க சம்பளம் கொடுத்துட்டு இதை பராமரிப்பு செலவு இதெல்லாம் பார்த்தா இதில் எதுவுமே வந்து இப்போ லாபம் கிடையாது. இது இப்போ வந்து விவசாயிகளை விட்டு ரொம்ப கீழ் நோக்கி போயிட்டுருக்கு இந்த விவசாயம். அப்படிங்களா? இதில் பெருசான ஒன்றும் லாபம் இல்லை. அதாவது வந்து இருந்தது, இப்போ இல்லை. இப்போ என்னன்னா விலைவாசிக்கு தகுந்த மாதிரி எங்களோட இதோட விலை வந்து எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கல. எப்படி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய இதுக்கு கொடுக்கக்கூடிய விலையும் மக்களுக்கு கொடுக்க வேலை செய்ய ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிக்கும் அதுக்கே பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ நாங்கள் வருஷத்தில் 2 முறை பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா முள் போடணும், முள் போட்டு இது பண்ணணும், உரம் போடணும், பூச்சி மருந்து அடிக்கணும். இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் பார்க்கும்போது கையில் ஒரு நமக்கு எதுவுமே லாபம் இருக்காது ஒரு டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அடுத்து பலாமரம் இருக்குது, குருமிளகு வச்சுருக்கோம். குருமிளகும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டவர் அதிகமாக வந்ததுனால இந்த குருமிளகு கூட பாதிச்சிருக்கு. இந்த செல்ஃபோன் டவர் குருமிளகுடைய மகசூலே பாதிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவர் சேட்டலைட் அந்த டவரோடைய தாக்கம் வந்து குருமிளகை இங்கே குருமிளகு அதோட டைரக்ட் இது பட்டுச்சுன்னா அந்த குருமிளகு டோட்டலாக இருக்கவே இருக்காது, டோட்டலாகவே அழிஞ்சிடும். அப்படிதான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொடிகள்லாம் கீழே ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மேலே தான் இலை இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து முழுமையான இது விளைச்சல்னு பார்த்தீங்கன்னா கீழே தூரில் இருந்து அடர்த்தியாக இருக்கும். நம்ம அந்த மரமே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அப்போ அந்த சேட்டலைட் அந்த ஃபோனோட இது பார்த்தீங்கன்னா அதோட தாக்கம் வந்து இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் குருமிளகையும் வந்து பாதிச்சிட்டு இருக்கு, குருமிளகு அழிஞ்சிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கனிகாந்த் சொன்ன மாதிரி இந்த எஸ்டேட்டில் கீழே விவசாயம் பண்ணுறது மாதிரியே மலைப்பயிர்களுடைய விவசாயமும் ரொம்ப கடுமையாக தான் பாதிக்கப்பட்டிருக்கு. டவர்னாலையும் மற்ற விவசாயிகளுடைய பராமரிப்புனாலையும் முடியாமல் கூலியாட்கள்னாலையும் பராமரிப்புக்குள்ளே பார்த்தாம ரொம்ப ஒன்றும் ஒரு வருமானம் இல்லைன்றாங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்குற ஆளுகளுக்கு வந்து விவசாயம் வந்து ஈஸியாக தெரியுது. ஆனால் பண்ணி பார்க்குற பார்த்தா அதனுடைய கஷ்டமோ அதனுடைய வலியும் வேதனையும் தெரியுது. இப்போ நம்ம இவருடைய தோட்டத்தில் விளையிற இந்த பயிர்களை மட்டும் இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். மீண்டும் ஊட்டியினுடைய மற்ற பகுதிகளிலையும் என்னென்ன பல வகைகள் விளையுது, எப்படி விவசாயத்தினுடைய தன்மைகள் என்ன, இந்த ஊட்டியில் விளையிற மற்ற பயிர்களுடைய உற்பத்தி என்ன, அதோடைய விவசாயம் எப்படி பண்ணி வெளியில் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, மக்களுடைய வாழ்வாதாரங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.